வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியலில் வரக்கூடிய எபிசோடு எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முத்து மீனாவெலாம் உட்காந்து பெருசுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை அதான் பொண்ணு வந்துட்டு இல்லை, நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கவுண்ட் பண்ணி அது இல்லாமல் அந்த பையனையும் கூட்டிகிட்டு வராரு. வந்த உடனே இதான் அவங்க வீடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேளுன்னு அந்த பையன் வீடை தட்டுறான். தட்டினோடனே முத்து வராரு. வந்த உடனே பார்க்குறாரு. இன்னும் மலேசியா மாமா இன்னும் நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்பா நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. அதுவாண்ணா பொண்ணு கேட்க வந்திருக்கோண்ணா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. ஓ அப்போ உங்ககிட்ட தான் ஓடி வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாங்க, அதுவாண்ணா அது எங்கள் மாமாண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ மாமாவா, அப்போது நீங்கள் மலேசியா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாங்கண்ணா என்னண்ணா சொல்கிறீங்க, அவர் நான் சின்ன வயசுலேருந்து அவர் எங்கே தானே இருக்காரு, கறிக்கடை வச்சிருக்காரு அவர் எங்கள் மலேசியாவுக்கு போக போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் மீனா வராங்க. யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மணி நினைக்கிறாரு, ஐயோ இப்போ மீனா வரியா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மீனா வந்து என்ன மலேசியா மாமா நீங்கள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பார்த்து அவரு என்ன எல்லாரும் மலேசியா மாமா சொல்லிட்டு இருக்கீங்க, இவங்க ஏன் மாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி இவங்க என்ன பண்றாங்க இங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ அவர் சொல்றாங்க கறிக்கடை வச்சிருக்காங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ கறிக்கடை வச்சிருக்காரா, எங்க இந்த பக்கத்து தெருவில் தானா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரின்னு சொல்லி முத்து கேட்குறாரு, என்னையா எல்லாரும் ஏமாத்திருக்கீங்களா என்ன, நீயும் அந்த பார்லாமாவும் 2 பேருமே சேர்ந்து எங்கள் குடும்பத்தையும் ஏமாத்திருக்கல நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, எங்க விடுங்க இப்போ கல்யாண பேச்சு மட்டும் பேசி முடிச்சிருவோம், தேவையில்லாமல் பிரச்சனை இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்து ரொம்ப டென்ஷனாக வர்றாரு. என்ன மீனை பேசிகிட்டு இருக்கேன், இங்கே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, இது கல்யாணம் நடக்கட்டும் அப்புறமா பேசிக்கலாம் பேசிகிட்டு இருக்கேன், இதெல்லாம் இப்போ விடவே முடியாது, நம்ம இதுக்கு ஒரு வழியை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து கல்யாண பிரச்சனை பேசிட்டு மணியை கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்கு. போன உடனே மணி உள்ள வராரு. வந்த உடனே விஜய் கேட்குறாங்க, சந்தி என்ன சொல்லாம கொள்ளாமல் வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு சொத்துலாம் நம்ம பேருக்கு வந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, ஆமாம் சொத்து முழுவதும் உங்கள் பேரில் தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, ஏய் சும்மாறா, நான் அவங்க கிட்ட கேட்டால் நீ பதில் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, எப்படி பதில் சொல்லுவாங்க, பக்கத்து தெருவில் தான் கறிக்கடை வச்சிருக்காங்களாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து எல்லாருமே கேட்குறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.